வெள்ளிக்கிழமை மத்தியானம் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்படியே கிளம்பியாச்சு. எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா எனக்கு கண்ணுக்கு செக் பண்ணுறதுக்காக தான் போயிருந்தோம். 2 இயர்ஸ் மேலே ஆச்சு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி சரின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணிவிட்டு ஸ்பெக்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு வந்திருந்தோம். பாப்பா தம்பி வீட்டில் இருந்து வெளியில் கிளம்புனது செம்ம ஜாலி ஆகிட்டாங்க. போயிட்டு ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு டாக்டரை பார்த்துட்டு 4 ஸ்பெக்ஸ் வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தேன். குட்டீஸ் இருக்கிறனால கண்டிப்பாக தலைவலி டென்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஃபோன் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு அப்படியே சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். மத்தியானம் வீட்டில் சமைக்கலை அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான். அப்படியே போயிட்டு பாப்கார்ன் சிக்கன், பெப்பர் சிக்கன் பிரியாணின்னு சொல்லி வாங்கி நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தது பார்த்திங்கன்னா நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டோம். 6:30க்கு மேலே தான் எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்சுமே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு அவங்களும் போட்டு கொடுத்தாங்க. நல்லா குடிச்சிட்டு இருந்தேன். டைம் ஆயிடுச்சு, சரி குட்டீஸுக்கு தோசை சுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோசை சுட்டுறது தம்பி வந்து அம்மா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அழகாக ஆரம்பிச்சிட்டா. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அவனையும் வச்சுட்டு தோசை சுட்டு கொடுத்தாச்சு. தேங்க்யூ.